நேற்று நைட்டு விக்ரம் வந்து திவ்யா கிட்ட சாரி கேட்டிருப்பார் போல இருக்கு. அதை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதனால தான் போடுறேன். இப்போ விக்ரம் வந்து திவ்யா கிட்ட சாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரியாமல் இடிச்சிட்டு கேட்டால் தான் அதுக்கு பேர் சாரி. என் மைண்டில் நான் சாரிக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பேன்ல, ஏதோ ஒன்று தெரியாமல் அகஸ்மாத்தாக நடந்து அதுக்கு சாரி கேட்டால் தான் சாரி. இது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து இது கமர்தன், நான் நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இப்போ கமர்தன் என்கிட்ட நிறைய வாட்டி சாரி கேட்டிருக்காரு. அதையுமே நான் அந்த சாரியெல்லாம் அக்செப்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா திருப்ப திருப்ப அதை பண்ணிவிட்டு சாரி கேட்கும்போது அது சாரியாக இருக்காது அப்படின்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு ஒன்று நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் நான் நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த டாஸ்கில் அவர் அக்ரெசிவாக பாலை பிடுங்கினாரு, நமக்கு காமிக்கலை அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன்னொன்னே, இல்லை எனக்கு அது புரிஞ்சுது, நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அதை எதுவுமே தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டாஸ்கில் விளையாண்டது இட்ஸ் அ டாஸ்க், அது எனக்கு புரியுது. அவர் கொஞ்சம் ஏன்னா பேசிக்கலி ஒரு என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க லேசாக பண்ணும்போது கூட அது அடுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ அதை ஒரேடி அவரை தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் என்னென்னா, கேம்ஸ்னால அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அது நான் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ கேம்ஸில் நேற்று டாஸ்கில் நடந்த பிரச்சனைக்கு வந்து ஐ எம் ஓகே வித் தட். அண்ட் பட் நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த முந்தின நாள் ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, ஃப்ராடு, பொய்க்காரி, போலி வேஷம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சாரியை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட லைவில் அவர் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு, அரோரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒரு வேளை எவிக்ட் ஆகி போடுவேன், ஒரு வேளை நான் அன்றைக்கி கத்துனது கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், எவிக்ட் ஆகி போயிட்டேன்னா 91 days நல்ல சேலரி வாங்கிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ லைவில் சொல்லிட்டு இருக்காரு. ஆல்சோ அரோராட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எல்லாரும் இருக்கும்போது நான் போகிறேனேங்கிறது மட்டும், ஒரு சில பேர் இருக்கும்போது நான் போகிறேனேங்கிறது மட்டும் தான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லி அரோராட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.